கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் தேவன் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உபாகமம் 1:31 வாசிப்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கர்த்தர் உன்னை தூக்கி சுமப்பா என்ற தலைப்பில் பார்க்கிறோம். மோசே என்ற ஒரு மனிதன் திக்குவாய மந்தநாம உள்ள மனுஷனாய், ஒரு தனி மனிதனை அவன் தேவன் தூக்கி சுமந்தா. எதுக்காக? தன் ஜனங்களை வழிநடத்தும்படியாக மோசே என்ற மனிதனை கர்த்தர் பயன்படுத்தார். ஆரம்பத்திலிருந்து வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்தால் எகிப்து மேல 10 வாதைகளை உண்டாக்கப்பட்டார். இஸ்ரவேலை விடுவித்து கானானை பிரவேசிக்க வைக்கும் தேவன் மோசேவை தூக்கி சுமந்து வழிநடத்தினார். செங்கடல் நடுவிலே எகிப்திலிருந்து கடந்து போறாங்க. 10 வாதையிலிருந்து நடுவில் செங்கடலையும் ரெண்டாக பிளக்கப்பட்டு அந்த இஸ்ரவேலுங்க வழிநடத்தினார்கள். எகிப்தினுடைய எல்லாவுடைய ராஜாக்களும் அந்த போர் சர்வங்கள் எல்லாம் அதில் மீண்டும் அந்த செங்கடல் மூடப்பட்டது, எல்லாமே மடிந்து போனார்கள். எகிப்தினுடைய எல்லா இராணுவமும் மடிந்து போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே உஷ்ணமாக இருக்கும் போது தேவன் பகலிலே மேக சம்பத்தை தேவன் அனுப்பப்பட்டார். இரவிலே குளிர்ச்சியான வேளையிலே அக்னி சம்பத்தை தேவன் அனுப்பப்பட்டார். காலை தோறும் மன்னாவை உணவு செய்தார். ஒரே ஒரு மனிதன் 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்தும்படியாக தேவன் மோசேவை தூக்கி சென்றார். இந்த மோசேக்கு யுத்தம் தெரியாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆனாலும் 7 ஜாதிகளின் 31 ராஜாக்களை முறியடித்தார்கள். இங்கிருந்து கானானை பிரவேச வைக்கும் அவங்க சோர்ந்து போல எந்த பலவீனமும் அவங்களுக்குள்ள வரல. ஏனென்றால் மோசேவை கொண்டு போனது தேவன். தனி மனிதனாக போனார். அந்த ஜனங்கள் 6 லட்சம் ஜனங்கள் வழிநடத்தும் போது ஒரு வியாதி பலவீனத்தில் மடிந்து போவது இல்லை. எடுத்து வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு எந்த பலவீனம் இல்லை. 40 ஆண்டுகள் கர்த்தர் தேவச்சனமே ஒரே ஒரு மனிதனை 40 ஆண்டுகள் கூட நடத்தி கொண்டு வந்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவீனம் வரல, மரணம் வரல. ஆனாலும் என்ன செய்த? கால் வீங்க கூடப்படவில்லை. அப்ப தேவன் அவங்களை எல்லாத்தையும் தேவன் தூக்கி சென்றிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே நீ தேவனை நம்பும் போது அவரை உன்னை தூக்கி சுமப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. நீதிமான் ஒருபோதும் புறமே தள்ளாத தேவன். நீதிமான் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எழுந்ததில்லை. நீ விசுவாசம் கர்த்தர் மேல வைங்க. மோசே என்ற ஒரு மனிதன் மூலமாக 40 ஆண்டுகளாக வழி நடத்தும் போது தேவனே தூக்கி சுமந்து போனார். ஒருவேளை நீங்கள் தகப்பல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், கணவன் இருந்திருக்கலாம், மனைவி இருந்திருக்கலாம். ஆண்டு சொல்லு, நான் உன்னை திக்கெட்டாக விடேன் ஆண்டு சொல்லுறா. அவர் தூக்கி சுமப்பார், அவரே ஆறுதலாக படுத்துவார். நீ தகப்பனை எழுதின தகப்பனை போல வருவார், தாய் எழுதின தாயை போல ஒரு ஆட்டி தேற்றுவார். நிச்சயமாகவே நீ இந்த பூமியில் நான் அனாத அப்படின்னு சொல்லாதீங்க. இயேசுவை கூப்பிடுங்க. தேவனே உங்க தூக்கி சுமந்து மோசேவை வழிநடத்த கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். கண்டுபடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரதை பிதாவே, யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில பிள்ளைகளுக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டு பண்ணி கொடுங்கப்பா. என் வேதனையை பாரும் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் போது கர்த்தரே உங்களுக்கு தூக்கி சுமது எல்லாவற்றையும் தப்பிக்க கிருபை செய்வா. பார்த்துக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்த காத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.